பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாம் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த மாதத்துடைய வேர்ட் ஆஃப் த மந்தோட கடைசி மந்தோட தியானத்தில் இருக்கிறோம். ஸோ எல்லாருக்குமே நினைவு இருக்கும் நான் நம்புறேன். நினைவு இல்லாதவங்களுக்கு ஒரு குட்டி ஒரு ஒன் வேர்ட் ரீகேப் பண்ணிட்டு இந்த வீக்குடைய தியானத்துக்குள்ள நம்ம போகலாம். ஓகே, ஸ்க்ரீன்ல இருக்கு. வேர்ட் ஆஃப் த மந்த் ஃபார் டிசம்பர், சோல் அப்கிரேட். ஆத்மாவை எப்படி அப்கிரேட்ல வைத்துக் கொள்ளணும், கர்த்தர் எதிர்பார்க்கிற, கர்த்தர் ஆசைப்படுகிற ஒரு ஸ்டாண்டர்ட்ல, ஒரு அப்கிரேடட் ஒரு வேர்ஷன்ல எப்படி நம்மளுடைய ஆத்மாவை வைத்துக் கொள்வது அப்படின்ற லேர்னிங்ல தான் நம்ம இந்த மாதம் முழுவதும் இருக்கும். போன வாரமும் அந்த துதியை குறித்து பார்த்தோம், துதியோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம், ஆத்மாவுக்கும் துதிக்கும் இருக்கிற கனெக்ட் குறித்து பார்த்தோம். நான் விசுவாசிக்கிறேன் நிறைய பேர் வந்து அதை சீரியஸா எடுத்துட்டு அதிகமா துதிக்கிறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த மந்த் இந்த சோல் அப்கிரேட்ல நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆத்மா. இப்ப நீங்க யோசிக்கிறீங்க, வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து கீழ்ப்படுகிறீங்க, துதிக்கிறீங்க. இப்போ அது முந்தின வாரம் நம்ம கற்றுக்கொண்ட காரியத்துல நீங்க செலவழிக்கிறீங்க, ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணி, என் ஆத்மா அப்கிரேடட் வெர்ஷன்ல தான் இருக்குதா இல்ல எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா, ஒரே ஒரு லைன்ல நான் சொல்றேன், அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அப்கிரேடட்ல இருந்தா இல்ல இன்னும் தேக்க நிலையில எப்பவுமே போல எல்லாரும் போலும் இருக்கா அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். நீங்க ஆம் இல்லைன்றதை நீங்க மைண்ட்ல யோசிச்சுங்க, யாரும் பதில் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்கிரேடடான ஒரு ஆத்மா, கர்த்தர் சொன்னதெல்லாம் கீழ்ப்படிஞ்சு நான் கீழ்படிச்சிட்டேன், ஆனா என் ஆத்மா அப்கிரேடடா இருக்கா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அப்கிரேடடான ஆத்மா அல்லாடாது. அப்கிரேடடான ஆத்மா அழைக்கழிக்கப்படாது. அதாவது அலைச்சலா இருக்கு சொல்லுவாங்கல்ல, பிசிக்கல் பத்தி நான் பேசல. நான் சொல்றது வந்து ஆத்மாவோட அழைக்கழிப்பு. ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இது போன்ற காரியங்களுக்குள்ள உங்களுடைய ஆத்மா, ஹார்ட் தான் எல்லாமே. இது ஹார்ட் ரிலேட்டட் தான் இது எல்லாமே. ஓகேவா? மைண்ட் ஹார்ட் எல்லாமே இது ரிலேட்டட் தான், மைண்ட் ரிலேட்டட் ஆக்சுவலா. ஸோ நம்ம மைண்டு ஆத்மாலாம் ஒன்று தான் நம்ம பார்த்தோம், ஹார்ட் ஆத்மாலாம் ஒன்று தான் நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வீக்கே. அப்கிரேடான ஆத்மா அல்லாடாது, அழைக்கழிக்கப்படாது. அப்போ வேற என்ன பண்ணோம் நம்ம கத்துக்க போறோம். அது முன்பதாக இப்போ நம்மளுடைய ஆத்மா அல்லாடி கொண்டிருக்கிறதா, அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா, ஒரு சில வார்த்தைகளால, ஒரு சில காரியங்களால, ஒரு சில செய்திகள்னால நம்மளுடைய ஆத்மா லேஸ்ல அப்படியே ஷேக் பண்ணிடுறாங்க, அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க அப்படின்னா, இன்னும் நம்ம வந்து அந்த விதமான அப்கிரேடட் வெர்ஷனுக்குள்ள போகல. நீங்க யோசிச்சு பாருங்க, ஏசப்பா சிலுவையில் அறைய போறான்னு தெரிந்தே தான் பிறகுறாரு. பிறந்து அவர் அடல்ட் ஸ்டேஜ்ல இருந்து, விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து அவர் போகும்போது வரும்போது யாருன்னா ஒருத்தர் சிலுவையில், அது வந்து ஒரு மரண கருவி இல்லையா, அந்த சிலுவை மரணத்தை வேற யாருன்னா தொங்க விட்டுறதை பார்க்கும் போதெல்லாம் எவ்வளோ அவருடைய ஆத்மா வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கும். ஆனா எந்த இடத்துல அவர் வந்து அதை வெளிப்படுத்துனதில்லை. ஏன்னா he was வெரி ஸ்ட்ராங். அவருடைய ஆத்மால அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அதுக்காக ப்ரிப்பேர்டா போறாரு, தைரியமா போய் அந்த வந்து மரணத்தை ஃபேஸ் பண்றாரு நமக்காக. அவர் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் an அப்கிரேட் ஆத்மா, வேற லெவல்ல இருந்திருக்கிறாரு. இப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களை சுற்றி நடக்கிற காரியங்கள், அனுதினமும் நடக்கிற காரியங்கள் எல்லாமே பார்க்கும்போது உங்களுடைய ஆத்மா அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா இல்ல அல்லாடுதா? யாருன்னா ஐயோ இந்த நபர் வராங்களே, இவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா டிஸ்டர்ப் ஆயிடுவானே நானு, ஆத்மா அளவுல என்னோட எமோஷன்ஸ் இவங்க ஷேக் பண்றாங்க, ஈஸியா நம்ம வந்து ஹர்ட் ஆயிடுமா, ஈஸியா நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க, ஈஸியா நம்மளை வந்து ஷேக் பண்றாங்களா, கொஞ்சம் வீக்கா இருக்கும்னு அர்த்தம் ஆத்மாவுல. பிசிக்கலா சில பேர் பாருங்களேன், கன்னா இருப்பாங்க, அப்படியே வெளியே பாக்குறதுக்கு வந்து வெறப்பா பயங்கரமா இருப்பாங்க, ஈஸியா அவங்கள வந்து காயப்படுத்தி அழ வச்சிடலாம். வெளியே கண்டு மாதிரி இருப்பாங்க, அப்படியே கம்பீரமா இருப்பாங்க, ஈஸியா ஒரு வார்த்தையிலேயே அவங்களை வந்து உடைச்சிடலாம். அதெல்லாம் எதற்கு அடையாளம்னா எமோஷனலி வீக்கா இருக்கிறாங்க. ஸ்டார்டிங்லேயே நம்ம ஃபர்ஸ்ட் வீக்கே பார்த்தோம், எமோஷன்ஸ் எல்லாமே ஆத்மா சார்ந்தது. வீக்கா இருக்கிறோமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அலைக்கு அழைக்கப்படுறோம், அல்லாடுறோம், ஏதோ ஒரு விஷயம் வந்து ஆத்மா வந்து இயங்கினே இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் வந்து அது வந்து இயக்கத்திலே இருக்குது. இந்த மாதிரி ஆத்மாக்கள் வந்து அப்கிரேடட் வெர்ஷன் போகாத ஆத்மா. அப்போ அப்கிரேடட் வெர்ஷனுக்கு போன ஆத்மாக்கள் என்ன பண்ணும் அப்படின்றத நான் சொல்றேன் ஒரே வார்த்தையில. அதுல நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு மட்டும் நீங்க யோசிச்சு பார்த்துக்கணும். அப்கிரேடட் வெர்ஷனுக்கு போன ஆத்மா, அப்கிரேடடா இருக்கிற ஆத்மா என்ன பண்ணும்னா, இளைப்பாறும். அப்கிரேடட் ஆன ஆத்மா இளைப்பாறுதல்ல இருக்கும். இட் வில் டேக் ரெஸ்ட். அதாவது பிசிக்கல் ரெஸ்ட் பத்தி பேச திருப்பி நான் சொல்றேன். நான் பேசுறது எல்லாமே ஆத்மா சார்ந்தது. ஒரு வசனம் படிக்கலாம், இது எல்லாமே வேத வேத ரீதியா தான் நான் போதிக்கிறேன். சங்கீதம் 116:7 வசனம் எப்படியா சொல்லுது, என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்ப. ஆத்மாவை பார்த்து சங்கீதக்காரர் எழுதுறாரு, ஏன்பா ரொம்ப அல்லான்னு இருக்கிறியே, ஆனா எதனால ஏதோ ஒரு விஷயத்தை கடந்து போயிருக்கிறாரு. இலைப்பா இலைப்பாறுதலுக்கு திரும்பினா என்ன அர்த்தம்னா, ஆல்ரெடி வந்து அது இலைப்பாறுதல்களா இருந்திருக்குது. ஓகேவா? ஆத்மா இலைப்பாறுதல் இருந்திருக்கு, ஏதோ ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு, அதுல ஆத்மா வந்து அந்த இலைப்பாறுதல் இல்லாத ரொம்ப
டயர்டா, வெக்ஸ்டா போன்ற ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்குது. இலைப்பாறுதல்ல, ரெஸ்ட்ல இல்ல அந்த ஆத்மா. ஆத்மாவை பார்த்து சொல்றாரு, என் ஆத்மாவே, நீ சொல்ற காரியம்லாம் இருக்கட்டும். நம்ம போன வாரம் மெசேஜ்ல பார்த்தோம் பாரு. எல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனா துதிக்க கத்துக்கணும். அந்த மாதிரி கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் அதை நினைவு கூர்ந்து நீ என்ன பண்ணுமா, நீ உன் இலைப்பாறுதலுக்கு திரும்பு. சோ ஆத்மா ஆக்சுவலா காட் படைக்கப்பட்ட, காட்னால படைக்கப்பட்ட ஒரு ஆத்மா ஆக்சுவலா எப்படி இருக்கணும், இலைப்பாறுதல்ல தான் இருக்கணும். இட் நீட்ஸ் டு பி லைக் ஒரு ஒரு நதி போல, நதின்றதை விட ஒரு கடல் போல அமைதியா, நடுக்கடல் போல அமைதியா இருக்கணும். சும்மா அலை இருக்குது அது இதுன்னு போகக்கூடாது. அதுதான் ஆத்மா இருக்க வேண்டிய. ரிட்டர்ன் டு யுவர் ரெஸ்ட் மை சோல் அப்படின்னு இருக்கு இங்கிலீஷ்ல. ஃபார் த லார்ட் ஹாஸ் பீன் குட் டு யூ. ஸோ நம்மளுடைய ஆத்மா எப்படி இருக்கணும், ஆக்சுவலா இலைப்பாறுதல்ல இருக்கணும், ரெஸ்ட்ல இருக்கணும். ஆனா எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பதில் சொல்லிக்கோங்க. அதுக்கு ரெஸ்ட்லயே இல்லை பிரதர், அது பாட்டுன்னு வேற விதமா அப்படியே அலை, புயல், மழை, இடிதான் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு சில காரியங்களை ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு சில வசனங்கள் படிக்கலாம் ஆத்மாவை குறிச்சு. சங்கீதம் 62:1-2 வசனங்கள் இப்படியா சொல்லுது, தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது. என் ஆத்மா என்ன எப்படி இருக்குதா, அமர்ந்திருக்கிறது. ஆத்மா எப்படிங்க அமரும்? ஹார்ட் உக்காந்து இருக்குதுன்னா எப்படி காமெடியா இருக்குது பாத்தீங்களா? மைண்ட் உக்காந்து இருக்குது அப்படின்னா சிரிப்பா இருக்கு. சோல், ஆத்மா வந்து உக்காந்து இருக்கு. ஆனா இது என்ன என்ன கான்செப்ட் அதுனா, ரெஸ்ட்ல இருக்கு. அதான் அலைக்கழிக்கப்படல, அது வந்து டிஸ்டர்ப்டா இல்லை, ஆங்ஷியஸா இல்லை, அது வந்து நல்லா சாந்தமா அமைதியா இருக்குது, அமர்ந்து இருக்கிறது. ஓகேவா? தேவனையை நோக்கி என் ஆத்மா அவரை அவரை நோக்கி, ஃபர்ஸ்ட் விஷயம் அண்டர்லைன் பண்ண வேண்டிய வேர்டு வந்து தேவனை நோக்கி இருக்கிறது. அதனால என் ஆத்மா அமர்ந்து இருக்கிறது. அவரால் என் ரட்சிப்பு வரும். ஒரு 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 சேஃபான ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டு ரெஸ்ட் பண்ணிடுறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனை நோக்கி இருக்கிறாரு, அதனால என் ஆத்மா எப்படி இருக்குன்னா அமர்ந்து இருக்கிறது. ஏன்னா அவரால் என் ரட்சிப்பு வரும். இது எப்படியும் படிக்கலாம். அவரால் என் ரட்சிப்பு வரும், அதனால நான் வந்து என் ஆத்மாவை வந்து அமர வச்சிருக்கிறேன். இன்னும் பிரச்சனை இல்லை, அவர் பார்த்துப்பாருன்றோம். ஓகேவா? அடுத்த வசனம் பாருங்க. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. எவ்வளவு முக்கியமான வேர்ஸ் பாருங்க. நான் அதிகமா லேஸ்ட்ல வந்து என்னுடைய ஆத்மா யாரும் ஷேக் பண்ற முடியாது. காரணம், ஸ்டார்டிங்ல கேட்டேன் இல்லையா, உங்களோட ஆத்மா லைட்டா அப்படி டிஸ்டர்ப் பண்ணி ஷேக் பண்றவங்க வீக்கா இருக்கும்னு அர்த்தம். ஏன்னா கர்த்தர் என் கண்மலையும், கர்த்தர் என் ரட்சிப்பும், கர்த்தர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவரா இருந்தால் நிச்சயமாகவே நம்மள யாராலும் அசைக்க முடியாது. ஆனா பிரதர் சொல்றது ஈஸி, என் இடத்துல இருந்து பாருங்க அப்படின்னா நிச்சயமாகவே எல்லாருக்கும் அது காமன் தான். பைபிள் வேர்ஸ் ஈஸியா ஒரு சில காரியங்களால, ஒரு சில நபர்கள்னால, ஒரு சில பீப்புள்னால அசால்ட்டா டிஸ்டர்ப் பண்ணப்படுறோம். நம்மளுடைய ஆத்மாக்கள் லேஸ்ல ஷேக் பண்ணிடுறாங்க, அசைக்கப்படுது அப்படின்னா பிசாசுனால் அனுப்பப்பட்ட ஏஜென்சி யாரா வேணா இருக்கலாம். மனிதர்கள் தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க இல்லையா, இல்ல சோசியல் மீடியால வர நியூஸா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். கேள்வி ஒண்ணுதான், ஆத்மா அமர்ந்து இருக்கிறதா இல்ல ஆப்போசிட்டா இருக்குதா? யோசிச்சுப்பார். ஃபர்ஸ்ட் வர்ஸ் சொல்லிச்சு ஆத்மா அமர்ந்து இருக்குது. ரெண்டாவது வர்ஸ் வந்து ஏன் அவரால் என் ரட்சிப்பு வருகிறதுன்னு சொல்லிச்சு அந்த வசனம் இருக்கு, வரும்னு இருக்கு. ரெண்டாவது வசனத்துல அவர் என் கண்மலையா இருக்கிறாருப்பா, அதனால என்னை யாரும் அசைக்க முடியாது. அவர் என் ரட்சிப்பா இருக்கிறார், அதனால என் ஆத்மாவை யாரும் அசைக்க முடியாது. அவர் என் உயர்ந்த அடைக்கலமானவரா இருக்கிறாரு, அதனால என் ஆத்மாவை யாரும் அசைக்க முடியாது. இப்போ நமக்கு இதை எடுத்துக்கினா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, சங்கீதக்காரன் மாதிரி நம்மளும் ஒரு பாடல் வரி எழுதுறோம் உட்காந்து, ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எழுதணும்னு ஆசை தான் இருக்குதா. உண்மையா எழுதிருக்கிறாரு, நம்ம உண்மையா எழுத முடியுமா? என் ஆத்துமா அமர்ந்து இருக்கிறது, ஏன்னா அவரால் என் ரட்சிப்பு வரும், நான் கர்த்தரையை நோக்கி இருக்கிறேன். கர்த்தர் என் கண்மொழியா இருப்பதனால என் ஆத்துமா அதிகமா அசைக்கப்படுவதில்லை, நான் அதிகமா அசைக்கப்படுறதில்லை. கர்த்தர் என் ரட்சிப்பு, அதனால நான் அதிகமா அசைக்கப்படுறதில்லை. கர்த்தர் தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். அவர் எவ்வளவு ஹைட்டு என்ன தூக்கின்னு போய் என்ன வந்து அப்படி உயர்ந்த அடைக்கலம், யாரும் தொட முடியாத அளவுக்கு என்ன தூக்கின்னு போயிருக்கிறாரு. அதனால நான் அதிகமாய் அசைக்கப்படுது. நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடிஞ்சா அப்கிரேடட் வெர்ஷன்ல இருக்குதுங்க. இது வந்து இந்த மெசேஜ் வந்து கிராஸ் செக்கிங் ஒரு மெசேஜ் தான். 2-3 வாரமா கேட்டிருக்கோம் இதை குறிச்சு. கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா, ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, நம்ம என்ன நிலையில இருக்கோம்னு சொல்லிட்டு. இல்லையா மாற்றிக்கொள்ளலாம். போன வாரம் கேட்ட சப்ஜெக்ட்லாம் நினைவுக்கு வந்து ஓகே ஏறணும், மேலே ஏறணும்ன்ற மாதிரி காட் எதிர்பார்க்குற ஸ்டாண்டர்ட்ல அப்கிரேடட் வெர்ஷன்ல நல்லா தான் இருக்கிறேன். நீங்க சொல்லும் போது தான் தெரியுது என் ஆத்மா வந்து ஆக்சுவலா நல்ல ரெஸ்ட்ல தான் இருக்கு, அமர்ந்து இருக்குதுன்னா ஸ்தோத்திரம். அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம கன்டினியூ பண்ண முயற்சிங்க. உணர்வு வசனங்களை நம்ம தியானிக்கலாம். அதுக்கு முன்பதாக ஒரு வார்த்தை, அமர்ந்த ஆத்மா உள்ளவர்கள் அசைக்கப்படாது இருப்பார்கள். இந்த மேல நம்ம படிச்ச வசனத்துல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா, அமர்ந்த ஆத்மாக்களோடு விசனப்படாம, வியாகுலப்படாம, போர் அடிக்காம, அது கூட மல்லு கட்டாம, நல்லா ரெஸ்ட்ல இருந்து, ரெஸ்ட்லனா
கர்த்தர்கிட்ட முழுமையா ஒப்பு கொடுத்து ஆத்மா வந்து அப்படியே கூலா பாத்துக்கிற ஒரு நபர், அமர்ந்த ஆத்மா கொண்டவர்கள், அமர்ந்த ஆத்மா உள்ளவர்கள் லேஸ்ல யாரும் அசைக்க முடியாது. அமர்ந்த ஆத்மா உள்ளவர்கள் அசைக்கப்படாது இருப்பார்கள். எவ்வளவு நல்ல லைன் பாருங்க. அந்த வசனத்துல இருந்து நான் எடுத்த லைன் இது. இன்னும் ஒரு ஒன் லைன்ல சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய ஆத்மா, தேவன் படைத்த நம்மளுடைய ஆத்மா அமர்ந்திருக்க வேண்டும், அங்கலாய்க்க கூடாது. நம்மளுடைய ஆத்மா அமரனும், அங்கலாய்க்க கூடாது. இது மட்டும் நீங்க யோசிச்சுக்கோங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, மத்தேயு 11, 28, 29, 30ல இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க இந்த சப்ஜெக்ட்ல. சொல்றாரு, வருத்தப்பட்டு, வருத்தம் எங்க இருந்து ஆரம்பிக்கும்? ஆத்மால. ஃபர்ஸ்ட் வீக் மெசேஜ்ல பார்த்தோம், எமோஷன்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே ஆத்மாவில தான் இருக்குது. ஆத்மா எங்க இருக்குது? இங்க இருக்குது, ஹார்ட்ல. ஹார்ட்ல தான் எல்லாமே நடக்குது, மைண்ட். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எதுல? ஆத்மால, ஹார்ட்ல. பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க. அதாவது ஏசப்பா சொல்றேன், என்கிட்ட வாப்பா, நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா இளைப்பாறுதல் தருவேன். ஆத்மா வருத்தப்படுகிறதா? இப்ப இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களுடைய ஆத்மா வருத்தப்படுகிறதா? இது 25 வருஷம் கழிச்சு கூட யாருன்னா யூடியூப்ல கேட்கலாம். அப்பயும் இது பொருந்தும். உங்களுடைய ஆத்மா வருத்தப்பட்டு கொண்டிருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, வருத்தமா இருக்குதா? விச் இஸ் நெகட்டிவ் எமோஷன் ஃபார் யுவர் ஆத்மா. உங்களுடைய ஆத்மாவுக்கு அது ஒரு நெகட்டிவ் எமோஷனு. ஆண்டவர் எதிர்பார்க்குற அந்த ரெஸ்ட்ல இல்ல. அதனால நீ என்ன பண்ணு, என்கிட்ட வா. ஃபர்ஸ்ட் காட் கிட்ட, ஏசப்பா கிட்ட போங்க. அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரா? இளைப்பாறுதல் தருவார். என்ன பண்ணலாம்? நான் உன்னை வேற எதனா வார்த்தை சொல்லிருக்கலாம். அந்த டைம்ல கொஞ்சம் ஆயின்மெண்ட் தடி அமைச்சுல. இளைப்பாறுதல், கம்ப்ளீட் ரெஸ்ட் தருவார் பாருங்க. எதுக்கு? நம்மளுடைய ஆத்மாவுக்கு. பிசிக்கல் பத்தியே பேசல. வருத்தமா இருக்குதா? ஆண்டவர் கிட்ட போ. ஆண்டவரை நோக்கி பாரு. ஏசப்பா கிட்ட வா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எந்த விதமான இளைப்பாறுதல் பாருங்க. அடுத்த வசனம் தான் ஒரு பயங்கரமான ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். இவரும் எதை பத்தி பேசுறாரு? மனசை பத்தி பேசுறாரு. யாரு? இயேசு. அவர் சொல்றாரு, இந்த பாருப்பா, நான் வந்து உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாரு ரெஸ்ட் வச்சிருக்கிறாங்களோ அவன் தான் ரெஸ்ட் கொடுக்க முடியும். யாரு காசு வச்சிருக்கிறாங்களோ அவன் தான் காசு கொடுக்க முடியும். ஓகேவா? யாரு பொருள் வச்சிருக்கிறாங்களோ அவன் தான் பொருள் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ரெஸ்டின் பரிபூர்ணம், ரெஸ்டின் முழுமை. அவர் எது செய்தாலும் அப்படியே ஹரிபரியா செய்ய மாட்டார். நல்லா யோசிச்சு பாருங்க. காட் வில் பி பிஸி. இயேசுவோடைய அந்த 33 வருஷம் வாழ்க்கை எடுக்கும்போது ஷெட்யூல் டைட்டா இருக்கும், பிஸியா இருப்பாரு. ஆனா பரபரன்னு இருக்க மாட்டாரு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் கூட்டு போறாரு, என் மகள் இந்த மாதிரி செக் ஆயிட்டா, இந்த மாதிரி என்ன அவளை ஹீல் பண்ணும் வாங்கய்யா அப்படின்னு கூட்டு போறாரு. போற வழியில பார்த்தா இன்னொரு அம்மா உள்ள பூந்து ஆட்டையை கழிச்சு, ஆல்ரெடி லேட்டு, மறிக்கும் தருவாயில இருக்கிற ஒரு மகளை தேடி போற சீன்ல அது எவ்வளவு ஒவ்வொரு செகண்டும் அந்த குழந்தைக்கு இம்பார்ட்டன்ட். அந்த தகப்பனாருக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும் பாருங்க. ஐயோ, நடப்பயணம் தான் இல்லையா? ஸோ லேட் ஆயிடுச்சுன்னா என் மக செத்துருவாளே அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தின் மத்தியில காட் சொன்ன டைம் போயிடலாம்ப்பான்னு போறாரு. போகும்போது ஒரு ஒரு ஸ்திரீ உள்ள போந்து அவருடைய அந்த வஸ்திரத்தின் நுனியை தொட்டு அவங்க ஒரு அற்புதம் செஞ்சு, இவரு சரி அற்புதம் காட்சிதான், ஸ்தோத்திரம், ஒரு டைம் ஆகுதுப்பா, உங்களை ஃபோக்கஸ் பண்ண டைம் இல்லை, சுகம் காட்சிதான், இயேசு நாம சாரி தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு போயிருக்கலாம். இல்ல நிறுத்தி நிதானமா யார் என்ன தொட்டுது அப்படின்லாம் கேட்டுங்கிறாங்க. கேட்கும் போது என்ன சொல்றாங்க, என்ன காமெடி கிமெடி பண்றீங்களா? எல்லாரும் தான் தோறோம், நான் கூட தான் இப்ப தொட்டேன், இவன் தான் இப்ப தொட்டான், அது என்ன பண்ண சொல்றேன், இவ்வளவு கும்பலா எல்லாரும் உங்களை போட்டு நெருக்கிறோமே, என்ன கேள்வி தலைவரு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல என்கிட்ட இருந்து வல்லமை வெளிப்பட்டதை நான் உணர்ந்தேன், இப்ப சொல்லுங்க யார் தொட்டான்னு நம்ம ஆஜராகிறாங்க. இந்த அம்மா சைட்ல இருந்து பார்க்கும்போது அவங்க மேல ஃபோக்கஸ் போது, அவங்க மேல அட்டென்ஷன் போது, அவங்களுக்கு அற்புதம் நடந்தது, எல்லாம் ஸ்தோத்திரம். ஆனால் எவரின் மகள் சீன் தான் நினைக்கிறாரு. ஓகேவா? அவருக்கு எப்படி இருந்தோன்னு, அவருக்கு எப்படி இருந்திருக்கோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தான் பொண்ணு மரண தருவாயில இருக்கா, சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் இவர் தலைவர் போறாரோ அது சீக்கிரம் காப்பாற்ற முடியும், இயேசுவால தான் முடியும்னு தெரியும். அற்புதத்தை எதிர்பார்த்து கூட்டு போறாரு. ஆல்ரெடி ஒவ்வொரு செகண்ட் கிளாக் இஸ் டிக்கிங் போயினே இருக்குது. அதன் மத்தியில ஒரு அம்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க. அந்த அம்மா மேல கண்டிப்பா காண்டா இருக்கும். நான் ஒரு அப்பா வந்தா அதான் அப்படிதான் இருப்பேன். சரி உனக்கும் சுகம் வேணுமா, கட்சுது. தலைவர் நின்று அதை டீப்பா அட்ரஸ் பண்ணி அதை பப்ளிசைஸ் பண்ணி, யாருன்னு முன்னாடி வா, இங்க வந்து காட்டு, எல்லாரும் முன்னாடியும் அறிக்கைன்ற மாதிரி தான் சொல்றாரு. ஆண்டவர் ஏன் டைம் எடுத்துக்கணும்? ஏன்னா இதுதான் சொன்னேன், ஒரு ரொம்ப மோசமான பிஸியான ஷெட்யூல் மாதிரி தோன்றினாலும் நத்திங் இஸ் டூ ஃபார் ஃபார் ஹிம். தேவனுக்கு எல்லாமே சரியான நேரம் தான். அவர் ஒரு ஹரிபரியா சரி விடுமா, டைம் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படிலாம் சொல்லவே இல்லை. லாசர் மறிச்சிட்டாருங்க, வாங்க அர்ஜென்ட் நியூஸ் வருது, மறிச்சிட்டா வாங்க போய், ஐ மீன் மறிக்கிறதுக்கு முன்பதாக நினைக்கிறேன் நியூஸ் வந்துச்சு, உன் சகோதரர் இந்த மாதிரி இருக்கிறாரு, இல்ல பொறுமையா போலான்ட்டு 4 நாள் கழிச்சு போறாரு, செத்து போனது. பாத்தீங்களா? அவருடைய கிளாக் பார்க்கும்போது அவருடைய ஆத்மா அது எவ்வளவு ஒரு கொடூரமான விஷயம். தான் நேசித்த ஒரு மகன், தன்னுடைய சகோதரன், ரிலேட்டிவ் இல்லையா, க்ளோஸ் ரிலேட்டிவ், லாசர் மரித்தார் என்பது ஒரு எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு
தருணம், ஒரு நிகழ்வு அவரோட லைஃப்ல. இவர் கூலா 4 நாள் கழிச்சு போறாரு. ஒரு வேலையும் இல்ல, ஊழியெல்லாம் இல்ல அந்த டைம்ல. இன்டென்ஷனா டிலே பண்றாரு. காரணம், அவருக்கு தெரியும் இதெல்லாம் நினைச்சு என் ஆத்மாவெல்லாம் நான் கலங்க விட மாட்டேன், கலங்க விட மாட்டேன். நான் போய் அவனை எழுப்ப போறேன். அது தெரிந்து அவர் வந்து ஃபியூச்சரை பேஸ் பண்ணி, ஃபியூச்சர் அவருக்கு தெரிந்ததுனால ரிவர்ஸ்ல ஆப்ரேட் பண்ணிருக்கிறாரு. தாராளமா 4 நாள் வெயிட் பண்ணலாம். நாற்றம் அடிக்குமே அவங்க சகோதரியே சொன்னாலும் அதுக்கப்புறம் நம்ம போய் தான் நான் சுகப்படுத்த போறேன். அங்க போயிட்டு அழுவுறாரு என் ஜனங்களை பார்த்து. அழுவுறாரு, இவ்வளவு லவ் பண்றாங்களே இவனை, நம்ம மேல வேற இவ்வளவு விசுவாசமா இருக்கிறாங்களே, எல்லாம் ஒரு ஒரு பக்கம் ஒரு எமோஷனல் சைடும் காட்டுறாரு. ஆனா எங்கேயுமே அவர் பேனிக் ஆன மாதிரி, ஐயோ பதட்டப்பட்ட மாதிரி எங்கேயுமே கிடையாது. சிலுவை பரியந்தம் அழுகுறாரு. வேர்வை ரத்த துளியா மாறுற அளவுக்கு அவருடைய இதயத்தை ஊற்றாரு. அது வந்து அந்த இன்சிடென்ட் மட்டும் பரிசுத்த பிதா, பரிசுத்த குழந்தை அவரு இல்ல, பரிசுத்த திரியேக தேவத்துல ஒரு தேவன், பரிசுத்தத்தின் உச்சம், பரிபூர்ணமான பரிசுத்தமானவர். அவர் மேல உலகத்தின் அனைத்து பாவம் ஊற்றப்படனா அது எமோஷன்ஸ் எப்படி இருக்கும், அதன் விளைவு தானே தவிர மற்றபடி அது அந்த சீன் இல்லாம அவர் எங்கேயுமே ஒரு டிஸ்டர்ப்டா இருந்ததாவோ, மெயினா அவர் வந்து ஹரிபரியா ரஷ் பண்ணதாவோ இல்லை. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் காட் தான், ஐ மீன் ஜீசஸ் கிரைஸ்ட் தான். இதுல ஆதியில இருந்த வார்த்தையாகிய தேவன் சர்வ சிருஷ்டி இந்த உலகத்தையும் படைக்கும் பொழுதும் he was in a very rest state. அதாவது நமக்காக 6 நாள் வேலை செஞ்சு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ஆனா எங்கேயுமே ஐயோ நைட்டு 12 ஆக போதே, ஒரு நாள் கம்ப்ளீட் ஆக போதே, அந்த கேலண்டர்ல பார்க்கும்போது ஈவினிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு வச்சுங்க. ஐயோ ஒரு நாள் 24 மணி நேரம் முடிய போதே, இதுக்குள்ளே இந்த மீன்களை பச்சை பிடிக்கணும், எங்கேயுமே ஹரி பண்ண மாதிரியே இல்லை. எல்லாத்தையும் ஒரு வார்த்தையில அசால்ட்டா படிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. யோசிச்சு பார்க்கும்போது அவருடைய தன்மை, காடோடைய தன்மை யோசிச்சு பார்க்கும்போது, திரியேக தேவம்ல பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 பேருடைய தன்மையிலையும் காமனா இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆத்மா. அந்த ஆத்மால என்ன இருக்கு அப்படின்னா ரெஸ்ட் இருக்கு. என்ன ரெஸ்ட் இருக்கு? இளைப்பாறுதல இருந்து ஆப்ரேட் பண்ற ஒரு திரியேக தெய்வத்தை தான் நம்ம வணங்கி கொண்டிருக்கோம். அந்த மாதிரி ஏசப்பா சொல்றாரு, என்கிட்ட ரெஸ்ட் இருக்கு, அதனால நான் ரெஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எந்த விதமான ரெஸ்ட், எந்த விதமான ஆத்மா அவர் வைத்திருக்கிறாருன்னா, நான் சாந்தமும், சாந்தம் என்பது ஆத்மா சார்ந்தது, ஓகேவா? சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். பாத்தீங்களா? மனம் சார்ந்த, திருப்பி பாருங்க, அந்த வேர்டு எல்லாமே ஆத்மா சார்ந்தது. நான் சாந்தமா இருக்கிறேன், நான் மனத்தாழ்மையா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, நுகம் ஏதோ ஒரு நுகம் இருக்கு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். டீச்சரே சொல்றாரு, என்கிட்ட என்ன பார்த்து கத்துக்கப்போ, என்கிட்ட இருந்து கத்துக்கோ, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். வந்துட்டாரா பாயிண்ட்டுக்கு? எதுக்கு இளைப்பாறுதல்? ஆத்துமாக்களுக்கு, ஓகேவா? என்கிட்ட ஒரு நுகம் இருக்கு, அதை நீ எத்துக்கணும்னா, என்கிட்ட நீ கத்துக்கணும்னா, உங்கள் அப்பொழுது அதை நீ செஞ்சனா அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்புறம் அந்த நுகம்னா என்னன்னு சொல்றாரு, என் நுகம் மெதுவா இருக்கும், என் சுமை லகுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த நுகம் வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய இன்டர்பிரேஷன்ல ஒரு இது தனியா ஒரு மெசேஜ், ஐ திங்க் லாஸ்ட் இயர் நினைக்கிறேன், லாஸ்ட் இயர் இதே சீசன்ல பேசின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, ஜான்ல பேசின ஞாபகம் இல்லை. அந்த நுகம் ஒன் ஆஃப் த இன்டர்பிரேஷன், ஸ்ட்ராங் இன்டர்பிரேஷன் என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர், ஓகேவா? நீங்க இப்ப நான் மேல படிச்ச வசனம் நுகம் சொல்லும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் புரியும். அவருடைய நுகத்தை நான் எடுத்துக்கிறதுனா என்ன அப்படின்னா, தனியா மல்லு கட்டுறிய, தனியா ஏன் போறான்னு நினைக்கிற, ஆவியானவர் என்கிற பரிசுத்த ஆவியானவர் மாபெரும் கிஃப்ட் உனக்கு ஏசப்பா கொடுத்துட்டு போனாரு. மாபெரும் ஒரு பொக்கிஷம் அவருடைய நட்பு, ஆவியானவருடைய நட்பு என்கிற மாபெரும் ஒரு ஒரு பிரம்மாண்டம் நம்ம கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமும் இன்னமும் நீ ஏன் தனியா ஃபைட் பண்ற? இன்னமும் ஏன் நீ ஃபைட் பண்ண இருக்கிற? கர்த்தர் தானே உனக்காக யுத்தம் பண்ணுவார், என்ன பண்ணும்? சும்மா தானே உட்காரணும். இன்னமும் நீ ஏன் கத்தியத்துன்னு சண்டைக்கு போற? தெரியல. அதுதான் இயேசு சொல்றது என்னன்னா, என்கிட்ட இருக்கிற ரெஸ்ட் நான் கொடுக்குறேன். அந்த ரெஸ்ட்டுக்கு பேர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நட்பை நீ உணர்ந்து கொண்டு அனுபவித்து எல்லா பாரத்தையும் அவர் மேல போட்டுட்டு செய்ய வேண்டிய பேசிக்ஸை மட்டும் நம்ம செஞ்சாலே போதும். மிச்சம் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் பார்த்துக் கொள்வார். அதிக பலு அவர் பக்கம் போகணும். வசனம் என்ன போட்டிருக்குது? என் நுகம் மெதுவா இருக்கும், மெதுவான காரியத்தை, லகுவான காரியத்தை நம்ம, என் சுமை லகு, அவருடைய சுமையே லகுவான். பாத்துங்க, அவருடைய சுமையே லகு, ரெண்டுமே ஆப்போசிட்டான ஒரு வேர்டு. சுமை லகு ஆப்போசிட்டான வேர்டு. ஆனா அவர் சொல்ல, என் சுமையே லகுவா தானே இருக்கும். எந்த நீ எடுத்துக்கோ, வந்து என்கிட்ட கொடு, உன் வருத்தத்தை, உன் பாரத்தை எல்லாவற்றையும் என்கிட்ட கொடு. என்கிட்ட இருக்கிற அந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மை உள்ள அந்த ஆவியையும் அந்த அமைதியில் உள்ள இளைப்பாறுதல் உள்ள ஆத்மாவை, பரிசுத்த ஆவியான மாபெரும் பொக்கிஷத்தை நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கிஃப்டா கொடுத்துட்டு போயிட்டாரு. இது பேசுறது வந்து பிஃபோர் பெண்டகாஸ்ட், ஓகேவா? அதாவது அவர் உயிரோடு இருக்கும் போதே பேசிட்டு போறாரு. தீர்க்கதரிசனம் நிறைவேறிச்சு. அதுக்கப்புறம் ஆவியானவர் வந்தாரு, இன்றைய நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு, நமக்குள்ள அவர் வாசம் பண்றாரு.
அவர் பெரிய வேலையை பண்ணிட்டு இருக்காரு உள்ள. ஆனா கேள்வி இதுதான், அதன் மத்தியிலையும் எப்படி ஆத்மா டிஸ்டர்ப் ஆகலாம், எப்படி அசைக்கப்படுறேன் நான்? காரணம், அவர் உள்ள இருக்கிறாரு, அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்குறோமா? இப்போ வீட்டுக்கு வந்து விஐபி ஒருத்தர் வராரு, ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன், நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. யாரோ ஒருத்தர், சிஎம்ஓ, பிஎம்ஓ, ஸ்போர்ட்ஸ் பர்சனோ, இல்ல ரஜினிகாந்தோ, சூப்பர் ஸ்டாரோ, யாரா வேணா இருக்கலாம். ஒரு விஐபி வராரு. விஐபி வந்தாருன்னா அவருக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பும், அவருக்கு தேவையான அனைத்து, எப்படி சொல்றது, ப்ரொவிஷனும். விராட் கோலி எங்க வீட்டுக்கு வந்து தங்குறாருன்னா அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கணும்னு அவசியமே கிடையாது. அவருக்குன்னு ஒரு டீம் இருக்கும். நான் வந்து தோசை சுட்டு கொடுக்குறேங்க சார், நல்லா நல்லா சுடுவாங்க எங்க வீட்டில் தோசை, அப்படிலாம் சொல்லவே முடியாது பாருங்க. அவர் ஒரு டயட் ஃபாலோ பண்ணுவாரு. அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம ஒரு ரூம் அலோகேட் பண்ணி கொடுத்தா போதும். ஓகேவா? இப்போ என்ன விஷயம்னா, ஒரு பிரம்மாண்டமான ஒரு நபரை நம்மளோட வாழ்க்கையில வைத்தோம், அந்த பிரம்மாண்டம் ஏன் வெளிப்பாடல அப்படின்னா, ரூம் போட்டு பூட்டி வச்சிடும். விராட் கோலி வந்துட்டார் எங்க வீட்டுக்கு, ஒரு ரூம்ல அவரை அடைச்சு வச்சு லாக் பண்ணிட்டு வாய்கையெல்லாம் கட்டி அவர் கை காலெல்லாம் கட்டி வச்சுன்னா யார் வந்து அசஸ் பண்ணுவா? விராட் கோலி இருக்கிற மாதிரியே தெரியல இந்த வீட்டுலன்ட்டு வேற வீடு தேடிட்டு போயிடுவானுங்க அவங்க அசிஸ்டன்ட்லாம். காரணம் என்ன? ஒரு என்னதான் எவ்வளவு பெரிய ஆள் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அந்த நபருக்கு ஸ்பேஸ் கொடுத்தாதான் அந்த நபர் செய்ய வேண்டிய அந்த பிராண்டிங், அந்த அம்பாசிடரிங் அவர் வந்து செய்ய வேண்டிய ஒழித்து அவரால் செய்ய முடியும். அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளதான் இருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும், ரட்சிக்கப்பட்ட அனைவருக்கும் தெரியும், முழுக்க ஞானஸ்தானம் எடுத்த அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவருடைய பிரம்மாண்டம், அவருடைய வல்லமை ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் பகிரங்கமா வெளிப்படல? காரணம், நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்கவில்லை. இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் யார் எனக்கு திறக்கிறானோ அவங்க கூட தான் நான் வந்து அந்த ஃபுட் பந்தி இருப்பேன்ற மாதிரி சொல்றாரு. ஓகே, அவங்க கூட தான் நான் வந்து போஜனம் பண்ணுவேன். யார் எனக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்களோ, யார் எனக்கு வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கர்த்தர் பிரமிக்கத்தக்க, கர்த்தர் பிரம்மாண்டமாய் செயல்படக்கூடிய, அவர் வெளியரங்கம் ஆகக்கூடிய ஒரு ஸ்பேஸை யார் கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் தான் அவர் நிறைய பெஸ்டான, எப்படி சொல்றது, மிராக்கிள்ஸ்லாம் யோசிச்சு பாருங்க. அவங்க ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம போய் தொட்டாங்க, அவங்க ஸ்பேஸ் கொடுத்தாங்க, எடுத்துக்கிறாங்க. இவர் வீட்டுக்கு கூட்டின்னு போறாரு, யாரு? எவ்விரு. எல்லா அற்புதங்களும் லாசரும் வறந்து கேட்கறாங்க பாருங்க, நீங்க ஃபர்ஸ்டே வந்திருந்தா நல்லா இருக்கும், ஆனா அவங்க கல்லறை தரேன், ஆட்டோமேட்டிக்கா நடக்குது பாருங்க. எல்லா அற்புதங்களும் யோசிச்சு பார்க்கும்போது ஸ்பேஸ் கொடுத்தவர்கள்லாம் நடக்குது. பேதுரு, ராமோட பிரயாசப்பட்டையா, இருந்தாலும் வாங்க, நீங்க நீங்க சொல்றீங்க, நான் போடுறேன். அந்த போட்ல அவருக்கு ஸ்பேஸ் கொடுத்தாருங்க, அந்த படகுல ஸ்பேஸ் குத்தி போதகம் பண்ணாரு. அதுக்கப்புறம் மிராக்கிள் ஆட்டோமேட்டிக்கலி ஃபாலோட். யார் யாரெல்லாம் இயேசுவுக்கு ஸ்பேஸ் கொடுத்தார்களோ அவங்க வாழ்க்கையெல்லாம் பிரம்மாண்டமாச்சு. புதிய ஏற்பாட்டில், ஐ மீன் அப்போஸ்தலர் காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்பேஸ் கொடுத்தார்களோ, பரிசுத்த ஆவியானவர் வரங்களை கட்டி எழுப்ப, அனல் மூட்டை அந்த ஸ்பேஸ் கொடுத்து அவரை மகிமைப்படுத்தினாங்களோ அவங்களோட லைஃப்லாம் பிளாஸ்ட் ஆச்சு, பிரம்மாண்டமா இருந்துச்சு. அநேக சாட்சிகளை வந்து நம்ம அப்போஸ்தலர் ஃபுல்லா நம்ம பார்க்கணும். நிறைய மெனி நேம்ஸ், பவுலோடைய ஊழியம், பர்னபாவின் ஊழியம், பேதுருவோட ஊழியம், யோவானோட ஊழியம், எவ்வளவு வளமையா செயல்படுறாங்க சீஷர்கள். யோசித்து அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் எப்படி? ஒரே ஒரு ரீசன் தான், பரிசுத்த ஆவியானவர். அவரோட இம்பாக்ட் பயங்கரமா இருந்துச்சு. அதே பரிசுத்த ஆவியானவர் ஒரு துளி சாரம் குறையாம நம்ம லைஃப்ல இருக்கிறாரு. ஆனால் நம்மளுடைய ஆத்மா ஏன் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது? ஒரே காரணம், நீங்க அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்கல. அது மட்டும் தான் ரீசனா இருக்கும். அவருக்கு நீங்க ஸ்பேஸ் கொடுத்து, தலைவரே நீங்க எடுத்துங்க, நான் கூலா உட்கார போறேன், இங்க தூக்கம் இல்லாம யாருன்னா இருக்கிறீங்க, தூங்க மாட்டேறேன் சரியானா ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை பகல்ல தூங்கிட்டு நைட்ல தூங்கலன்னுவாங்க. அது அந்த மாதிரி காமெடிலாம் நான் கேட்கல. பகல்ல தூங்கத்தை பத்தி கேட்கல நான். நிஜமாவே ரிலாக்ஸ்டான ஸ்லீப்பே எனக்கு இல்லை, ப்ராப்பர் ஸ்லீப் இல்லை எல்லாரும் போலவும். அப்படின்னா உங்களுடைய ஆத்மா ஏதோ ஒரு காரியத்தை யோசிச்சு நிச்சயமா அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கே தெரியாம இருக்கு. அதனால டாக்டருக்கு வந்து தூக்க மாத்திரை கொடுத்துருவாங்க, வேற வழியே கிடையாது, இவனை என்ன ட்ரீட் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி. நம்மளுக்கு அப்படிலாம் ஆவியானவர்கிட்ட அந்த பாரம் முழுவதும் ஒப்பு கொடுக்கும் போது அவர்கிட்ட இருக்கிற அந்த ரெஸ்ட், அந்த ஆத்மாவுக்கு தேவையான அந்த ரெஸ்ட், அந்த இலைப்பாடல் நம்ம எடுத்துக்கும் போது சகலத்தையும் அவருடைய ஆவியானவருடைய நட்பை சார்ந்து, தலைவரை நீங்க என்ன சொல்றீங்க அப்பா, இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாம்னு நீங்க என்ன சொல்றீங்க, எல்லா வருஷம் அவரை கேட்டு 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 அவருடைய உறவுல பலப்பட்டு, அவரை கேட்டு ஜெபித்து, வார்த்தையை கேட்டு, ஊழியக்காரங்களுடைய ஆலோசனையை கர்த்தரால் அபிஷேகம் நம்ம டவுட்டா இருக்கும்போது, எஸ்பெஷலா நம்ம டவுட்டா இருக்கும்போது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உங்களுடைய பாஸ்டர்ஸோடைய ஆலோசனையை கேட்டு முடிவுகள் எடுக்கும்போது ஏன் எங்களா இப்போ வரப்போகுது? யோசிச்சு பாருங்க. நான் தப்பு பண்ணலாம், சுயமா முடிவெடுத்தா. நான் ஆண்டவரை சார்ந்து இருக்கேன், ஆண்டவருடைய சத்தம் எனக்கு கேட்க தெரியல, நான் புது கிறிஸ்டியன், என்ன பண்ணலாம்? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க தெரிந்த ஆளுங்களுக்கு நமக்கு என்று கொடுக்கப்பட்ட மேய்ப்பனிடம் போயிட்டு கலந்து ஆலோசித்து, இந்த மாதிரி நான் பண்ணலான்னு இருக்கிறேன், இது கரெக்டா தெரியலையா சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்கிருந்து ரெஸ்பாண்ட் வரும்போது, ஃபீட்பேக் வரப்போது, சரி தவறு இல்லம்மா நம்ம ஒன்னா சேர்ந்து எடுக்கலாம், இல்லப்பா ஒன்னா சேர்ந்து நம்ம ப்ரே பண்ணிட்டு கூட முடிவுகள் எடுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம்
வெயிட் பண்ணுங்க, அவசரமா டிசைட் பண்ணாதீங்க போன்ற அநேக சொல்யூஷன்ஸ் ஆவியானவர் ஊழியக்காரங்க மூலியமாவோ, டைரக்டா பைபிள் வசனம் மூலியமாவோ, இது போன்ற மெசேஜஸ் மூலியமாவோ நிச்சயமா பேசுவார், நிச்சயமா தருவார். கேள்வி ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்ம அவருக்கு ஸ்பேஸ் தரோமா? அவரு என்ன சொல்றது? நான் அவருக்கு ஆலோசனை சொல்லுவேன். இப்ப நிறைய முரட்டு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. பயங்கரமா நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. ஜெபம் என்கிற பேர்ல ஆண்டவரை பத்தி இவங்க பேசினு இருப்பாங்க. அதாவது ஆண்டவரோட விண்ணப்பிக்கலாம், பேசலாம். கம்யூனிகேஷன் பத்தி பேசல. ஆண்டவரை பத்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க. ஆண்டவருடைய வசனத்தை அவருக்கே கோட் பண்ணுவாங்க. அவருக்கு ஒரு ஐடியா குடுத்துன்னு இருப்பாங்க. நான் என்ன பண்ணலாம்னுங்கிறேன், இந்த மாதிரி பண்ணலாம்னுங்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கல. அவருக்கே சொல்லிட்டு வந்துருவாங்க. ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்குற ஆட்களா இருக்க வேணாம். அந்த நுகம்னாலே ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். 2 மாடு. ஓகேவா? அந்த மாதிரி ஃபுல் பிரஷர் அவர் மேல குத்துறங்க. சும்மா மண்டைய மட்டும் உள்ள விட்டுன்னு அந்த நுகத்துக்குள்ள அப்படி விட்டுன்னு மண்டைய மட்டும் விட்டுன்னு கம்முன்னு வரலாம். எல்லா மெயினான கஷ்டமான எல்லா வேலையும் அவர் பார்த்துப்பாரு. கிரெடிட் மட்டும் நம்ம எத்தனை போயினே இருக்கலாம். அதுதான் ஆக்சுவலா ஹோலி ஸ்பிரிட்டோட வேலை. ஓகேவா? பேசிக்கான விஷயங்கள் அவரோட இருக்கிற உறவு, அது போன்ற பரிசுத்தம், இது போன்ற பேசிக்கான விஷயங்களை செஞ்சாலே எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் பார்த்துட்டு போறா. அதுக்கு மேல எதுக்குங்க நம்மளுடைய ஆத்துமாக்கள் அந்த இதுவாக போகுது, டயர்ட் ஆக போகுது. யோசிச்சு பாருங்க. நிஜமாவே யார் யாரும் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நட்பை சீரியஸா எடுத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் மேல் யார் யாரெல்லாம் சாய்ந்து இருக்கிறோமோ அவர்களுடைய ஆத்மா பயங்கரமான அபரவிதமான சமாதானத்தின் முழுமையில இருக்கும். நிச்சயம் இதற்கு நான் சாட்சி இருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தரை பரிபூர்ணமா நம்புறவங்க, கர்த்தரை நம்புகிறவங்களும் செழிப்பானே வாசனம் இருக்கும். செழிப்புன்றது எவ்வளவு பெரிய ஒரு சமாதானமே இல்லை. ஆனா செழிப்பா இருக்கிறான். அப்படி ரெண்டுமே இந்த வேர்டு ரெண்டும் கிளாஷ் ஆகுது. கர்த்தரை நம்பணும், கர்த்தரை மேல சார்ந்திருக்கணும். எஸ்பெஷலா பரிசுத்தாவியானவரோட நமக்கு இருக்கிற உறவு எல்லாவற்றையும் கொஞ்சம் டஸ்ட் பண்ணி சீக்கிரம் தட்டி தூக்கி சீக்கிரம் பழைய ஃபார்முக்கு வர முயற்சிங்க. வருஷத்தின் கடைசியில இருக்கிறோம். இன்னொரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். 1 பேதுரு 5:7 வசனம் இப்படியா சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். யாரு? காட் நம்மளை விசாரிக்கிறவரானபடியால். அவர் விசாரிக்கிறாருப்பா. அதனால உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, ஒரு 20% குத்துறான் அவர்கிட்ட, போனா போட்டோம், அவர் கொஞ்சம் வச்சுக்கிட்டோம். நான் ஒரு 80% தூக்க போறேன் மூட்டைங்களா, தூக்குங்க. உங்களுக்கு தான் லாஸ்ட், கழுத்து வலிக்கும். நுகம், அதுதான் நுகம்ன்றது. ஓகே, ஐ மீன் வெயிட், யோக். 1 பேதுரு 5:7 வசனம் எப்படியா சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறாருப்பா. ஹோலி ஸ்பிரிட் இஸ் தேர் டு, எப்படி சொல்றது, உங்களை விசாரிக்கிறதுக்கு, உங்க மேல அன்பு செலுத்துறதுக்கு, உங்களை கேர் பண்றதுக்கு, உங்களை லவ் பண்றதுக்கு, எல்லாவற்றுக்கும் அவர் இருக்கு. அவர் உங்களை விசாரிக்க அவர் ரெடியா இருக்கிறாரு. அதனால நீ என்ன பண்ணு, உங்க கவலைகளை எல்லாவற்றையும் 1 2 எடுத்துன்னு வந்துடாதீங்க. பேக் எல்லா மூட்டையும் கொடுத்துட்டு 4 மூட்டையை தூக்கி நீங்க சுமந்துன்னு வந்துடாதீங்க. ஆண்டவருக்கு நீங்க பரிதாபம் பார்க்காதீங்க. எல்லாத்தையும் இறக்கிட்டேன், என்ன பண்றது, நான் கொஞ்சம் எடுத்துன்னு வரேன், பாவம் அவர் எவ்வளவு தூக்குவாரு. அதெல்லாம் கதையே இல்லை. அவரு காட், தி காட், ஒன்லி காட். அப்படி இருக்கிற பட்சத்துல என் கவலை எல்லாம் அவர் பாதத்துல இறக்கிட்டு கூலா. அதனாலதான் போன வாரம் துதியோட முக்கியத்துவம் பார்த்தோம். ஓகேவா? ஜபத்தோட முக்கியத்துவம் பார்த்தோம். ஃபுல்லா இறக்கிட்டு தான் வரணும். தேவ பிரசனத்துக்கு போனா அழுது, கஷ்டமாகுது, அழுது ஒப்பாரி வச்சுட்டு வரணும். சந்தோஷமாகுதா, மொத்த எனர்ஜியும் இறங்குற அளவுக்கு ஆடுன்னு பாடிட்டு துதி உச்சத்துல, ஆத்மாத்மா துதியை அப்படியே பிளஸடா அவரு நாம மகிமைக்கு அப்படியே ஃபுல்லஸ்டா கொட்டிட்டு வரணும். வரும்போது கொஞ்சம் பிசிக்கலா ட்ரெயின்டா தெரியலாம். ஆனா ஆத்மா சும்மா பம்ப்டப்பா, ஆவி உற்சாகம் உள்ளதா இருக்கும். இல்லையா? போன வாரம் பார்த்தோம் இல்லையா துதியோட முக்கியத்துவம். யோசிச்சு பாருங்க. அவருக்கு எல்லாம் அவர் மேல வச்சுட்டு பிரைஸ் அட்மாஸ்பியர்ல மட்டும் வரணும். எல்லாம் கொட்டிட்டு அவர்கிட்ட இனிமேல் துதி தான், அவரை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். அவருடைய நன்மைகள் மட்டும் என் கண்ணில் தெரிய போதுன்ற அளவுக்கு பண்ண சொல்லி இந்த வசனம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, எதுக்கு இந்த வசனத்தை நான் கோட் பண்ணேன் அப்படின்னா, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்படின்னு அர்த்தம்னா, டோன்ட் டேக் இட் பேக் அகைன். திருப்பி அதை எடுத்துக்காதீங்க. இன்னொரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, நீங்களே போய் சண்டை போடணும்னு நினைக்காதீங்க. உங்க போராட்டங்கள், டோன்ட் ட்ரை டு ஃபைட் யுவர் பேட்டில்ஸ் அலோன். ஓகே, the lord will fight for you, you need only to be still. அதாவது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க என்ன பண்ணுமா, சும்மா கம்முன்னு எவ்வளவு ஜாலி பாருங்களேன். அததான் பண்றது இல்ல. ஆவியானவர் தெளிவா சொல்றாரு, யுத்தம்னு வந்தாலே கர்த்தர் போயிடுவாரு. கர்த்தர் அலோவ் பண்ணு, தேவ பிரசனத்துல ஒப்பு கொடுத்து நீ ஒதுங்கிரு, ஆடியன்ஸ் சீட்ல உட்காரு, மட்டையை எடுத்துன்னு கத்தி எடுத்து நீ உள்ள போகாத, கிரவுண்ட் உள்ள நீ என்ட்ரு ஆகாது. நீ தாவீது இல்ல, தாவீதின் குமாரன் அவர் தான். நீ சுத்தி இருந்தானுங்க பாரு, அந்த வால் பட்டையில வச்சு ஆடியன்ஸ் இருந்தானுங்க தெரியுமா, கிளாப் பண்ணின்னு, அதுதான் நீ. நம்ம என்ன பண்றோம், நிறைய டைம்ல நம்ம தாவீதாயில பாக்குறோம், கோலியாத்தை ஃபேஸ் பண்றேன் பாருன்னு. எதுனா குச்சி எடுத்துன்னு போறோம் சண்டைக்கு. எவ்வளவு காமெடியா இருக்கும் பாத்தீங்களா? சரிப்பான் பார்த்து கோலியாத். அப்படி இல்லை. நம்மளுடைய லிமிடேஷன்ஸ் என்ன? ஆஃப்டர் ஆல் ஒரு ஹியூமன் பீயிங் நம்பலாம். அப்ப என்ன பண்ணலாம்னா, கர்த்தர் பெரியவர், பயங்கரமானவர்,
மிகவும் புகழப்படத்தக்கவர், துதிக்கப்படத்தக்கவர், பிரமிக்கத்தக்க அதிசயங்களை செய்தவர். எல்லா நல்ல வார்த்தைகளும் பொருந்துதா? நம்ம கதை நம்ம கதை நமக்கு தெரியும். அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஞானமா கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ண போறோம். நான் என்ன பண்ண போறேன்னா, சும்மா உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டு வேடிக்கை பார்க்க போறேன். இந்த படம் பார்க்கும்போது பாப்கார்ன்லாம் சாப்பிட்டு இல்லாம ரிலாக்ஸ்டா பார்ப்பேன். அது மாதிரி கர்த்தர் கிட்ட ஒரு விஷயத்த ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட்ஸ் டைம் ஃபார் பாப்கார்ன். பாப்கார்ன் எடுத்துன்னு வந்து ஜாலியா உட்காந்து ரிலாக்ஸ்டா என் தலைவர் என் வாழ்க்கையில என்ன செய்ய போறாருன்னு உட்காந்து என் சத்துருக்கள் எப்படி அவர் மேற்கொள்ள போறாரு, என் தலையை எப்படி உயர்த்த போறாரு, என்னை எப்படி ஏற்றி வச்சு அழகு பார்க்க போறாரு, என் சத்துருக்களுக்கு முன்பதாக என்னவா ஒரு பந்திய ஆயத்தம் பண்ணி அவரு பண்ணுவார். அதுவும் என் தலையை எப்படி எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போறாரு, என் பாத்திரம் எப்படி நிரம்பி வழிய போகிறது, இதெல்லாம் உட்காந்து ஜாலியா அமர்ந்து ரெஸ்ட்ல இருந்து சந்தோஷமா வேடிக்கை பார்க்குற வேலையை நம்ம பார்க்கறத விட்டு நம்ம சண்டைக்கு முதல் ஆளா போய் நின்று இருக்கிறோம். சத்துரு கூட தோத்து போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா பேட்டில் பிலாங்ஸ் டு காட். யுத்தம் கர்த்தருடையது, பழி வாங்குதல் கர்த்தருடையது. நீங்க பழி வாங்காதீங்க, அது உங்க வேலை கிடையாது. உங்களுடைய நீங்க நீங்க படைக்கப்பட்ட விதம் அது கிடையாது. அது பிசாசுடைய காரியம் அண்ட் ஆண்டவருடைய காரியம். பிசாசு சொல்லணும் நீ போய் பழி வாங்க, ஆண்டு நீ சொல்லணும், நம்ம சொல்லணும் ஆண்டவர் பார்த்து இதெல்லாம் என் வேலை இல்லப்பா, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு, என் வேலை ஆசீர்வதிக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருங்க. யாருன்னா அவங்க கிட்ட வந்து ஒன்னும் பண்ண வேணாம்ப்பா, சும்மா கடனா எவ்வளவு ஜாலியா இருக்கீங்க, என்கிட்ட அந்த மாதிரி யாருன்னா சொல்ல மாட்டாங்களான்னு காத்துக்கிறேன். ஒன்னும் பண்ண வேணாம் பிரதர், நீங்க வாங்க, வந்து என்ன பண்ணும், ஒன்னும் பண்ண வேணாம், சும்மா இருங்க. எவ்வளவு ஜாலி பாருங்க. சும்மா இருக்கிறதுலாம் காசா, சும்மா இருக்கிறது தான் ஆசீர்வாதமா. ஏன் தெரியுமா? சும்மா இருக்கிறது, நம்மளுடைய சும்மா இருக்கிறது ஏன் ரொம்ப முக்கியம்னா, சும்மா இல்லாம இருந்தா என்ன பண்ணுவோம்னா போய் கொலார் பண்றோம், அந்த அந்த ஃபீல்டை டிஸ்டர்ப் பண்றோம். அவருடைய கர்த்தருடைய அந்த கரத்தை, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நம்மளே போய் தடை பண்றோம். ஆண்டவர் சொல்ற, எப்பா நீ கொஞ்ச நேரம் சும்மா இருப்பா, கை காலை வச்சுன்னு சும்மா இரு, வாயை வச்சுன்னு மெயினா வாயை வச்சுன்னு சும்மா இரு. நீ சும்மா இருந்தாலே போதும், உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ் வந்து அபண்டன்ட்டா ஓவர்ஃப்ளோ ஆயினே இருக்கும். நிறைய பேர் தைத்து ரெகுலரா கொடுக்குறீங்க, தசம பாங்க ரெகுலரா கொடுக்குறீங்க, காணிக்கைகள் ரெகுலரா கொடுக்குறீங்க. அப்போ உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எவ்வளோ வந்து எப்படி சொல்றது, அதுலலாம் என்ன சோதிச்சு பாருன்னு சொல்றாரு. அப்போ சீரியஸா எடுத்துக்கினார் காட். வந்து பண்டில் பண்டிலா கொட்டணும் ஆக்சுவலா. ஆனா ஏன் மிஸ் ஆகுது? தைத்து கை கொடுக்குது, வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. வாய் வச்சுன்னு எதனா பேசிடுறோம், வர வேண்டிய பிளெஸிங் எல்லாம் தடை பண்ணிடுறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன். அம்மா தெய்வமே, அப்பா எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கம்மனு என்னதான் உனக்கு பிரச்சனை, சும்மா சும்மா இருக்கிறதோடைய முக்கியத்துவத்தை பத்தி கத்துக்கணும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு, யுத்தம் கர்த்தருடையது, அவர் எல்லாம் பார்த்துப்பாரு. கம்முன்னு உட்காரு, அந்த ரிலாக்ஸ்டா ஒரு கார்ல அவர் டிரைவ் பண்றாருன்னா போட்டு கீரை போட்டு நீ ஆட்டின்னு இருக்காத, இதை பண்ணுங்க பிரேக்கை போடுங்க, ஆக்சிலேட்டர் போடுங்க, இதை பண்ணுங்க பிரேக் போடுங்க, எதில் லாரி வேணாலும் பாருங்க, அந்த மாதிரிலாம் நீங்க கத்தாதீங்க. அவருக்கு தெரியும், லாரியோ டிராக்டரோ எது வந்தாலும் அவருக்கு தெரியும். அவர் பறந்து கூட போவார், கார்ல வீலிங் அடிப்பாரு, சுத்தி மேல சுத்தி எதனா அவர் பண்ணுவாரு. அவர் தான் டிரைவர், அவர் ஓட்டுவார் நம்மளோட லைஃப். டிரைவர்னா அந்த டிரைவர்ல நம்மளுடைய வாழ்க்கையின் வாகனத்தை ஓட்டக்கூடிய ஒரு நல்ல பெஸ்டான டிரைவர் கிட்ட நம்ம கடத்துல கொடுத்துட்டு ஜாலியா நல்ல டிரைவர் வண்டி ஓட்டுனாங்கன்னா முன்னாடி உட்காந்து தைரியமா தூங்கலாம், பயமே இல்லை. அந்த மாதிரி கத்துறத எதிர்பார்க்கறது. ரிலாக்ஸ் பண்ணுங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. ஆவியானவரிடம் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையா தைரியமாக ஒப்பு கொடுத்து, கர்த்தரத்துல தைரியமா ஒப்பு கொடுத்து, முன் சீட்ல உட்காந்தோ பின் சீட்ல வந்து ஜாலியா படுத்து தூங்கிடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஆத்மா அமரணும். ஆத்மாவை பத்தி பேசுறேன், உடனே டக்குன்னு வேலை கிளைக்கெல்லாம் போகாம கட்டடிச்சு பாஸ்டர் சொன்னாலும் தூங்கின்னு இருக்காதீங்க, அப்புறம் வேலையை எடுத்து தூக்கிட்டாங்க, நான் கணக்கு கிடையாது. ஆத்துமாக்கள், நம்மளுடைய ஆத்துமாக்கள் அங்கலாய கூடாது. ஐயோ ஆண்டவரே என்ன பண்றது, ஒரு பொறுப்பு ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு அடிக்கடி வந்து ஒண்ணு, ஆமா நீ குத்துற என்ன ஆச்சு, என்ன இப்படி பண்றீங்க, இது வேலை ஆகாது, எனக்கு என்ன சரியான ஐடியா மாதிரி தெரியல, நீங்க நண்டு கிட்ட சரி மாதிரி தெரியலையே, என்ன இப்படி பண்ணிட்டீங்களே, நான் இப்படில எதிர்பார்த்தேன், அந்த மாதிரி ஆலோசனையே சொல்லாதீங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார், அவ்வளவுதான். செய்ய செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அவர்கிட்ட பாரத்தெல்லாம் சுமந்து கொடுத்துட்டு, நீங்க சுமந்து கொள்ளாம அவர்கிட்ட கொடுத்துட்டு கம்முன்னு வந்து உட்காருங்க. அமர்ந்திருந்து, வாசனம் சொல்றது பாருங்க, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அமர்ந்திருந்துனா ஏஞ்சிக்காத, கம்முன்னு உட்காரு, ஓய் ஓடாத ஆடாத, நோ நோ நோ, நீ உட்கார்ற வேலை தான் வந்து. அப்ப நான் இதை பண்ணலாம், நீ ஒன்றும் பண்ண, நீ உட்காந்தாலே, இப்ப நீ கம்முன்னு இருந்தாலே போதும், நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்றேன், சகலத்தையும் நான் உங்களை பார்த்துக்கிறேன், ராஜா மாதிரி பார்த்துக்கிறேன். ராணியை சொல்ல மாட்டேன், ஏன்னா பைபிள் ரிலேட்டடா பார்த்தா ராணிலாம் இல்லை, எல்லாருமே ராஜாக்கள் ஆசாரியர்கள். அல்லேலூயா, எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் இல்லையா, எல்லாருமே மனவாட்டி தானே. சோ எல்லாரும் ராஜா மாதிரி நான் பாத்துக்கிறேன். என்னதான் பிரச்சனை உனக்கு? நீங்கள் என்ன பண்ணும், கர்த்தரை எதிர்பார்க்கறது, அந்த ரெஸ்ட்ல இருந்து ஆத்மா ரெஸ்ட்ல இருந்து ஆப்ரேட் பண்றது என்ன? அப்கிரேடட் ஆத்மா எப்படி இருக்கும்? அமர்ந்து இருக்கும். நீங்கள் அமர்ந்திருந்து, நீ அமர்ந்தா நான் எவ்வளவு கெத்து, நானே தேவன், நானே தேவன், நானும் தேவன் இல்லை, நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் வசனம் சொல்லுது. நான் அமராம நான் அப்படியே போய் அவர் கூட நின்று, நான் யார் தெரியுமா நின்னுனா, அவரு தான் தேவன்ன்றது என் வாழ்க்கையில தெரியாமலே
போயிட்டு நிறைய வாய்ப்பு இருக்குன்னா பல ஆண்டுகள் கழிச்சு, பல நாட்கள், பல ஆண்டுகள் கழிச்சு அலைக்கழிக்கப்பட்டு அதுக்கப்புறம் கடைசியா இல்லடா சாமின்ட்டு உக்காந்தா அப்புறம் அவர் செய்வார். இது 20 வருஷம் முன்னாடியே செஞ்சிருந்தா எப்பயோ எங்கேயோ வந்திருப்பியம்மா இப்போ, எப்பயோ எங்கேயோ இருந்திருப்பா இப்போ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு பிரோஜனம் இல்லை. யோசிச்சு பாருங்க, நம்மளை பத்தி தான் ஆவியானவர் எச்சரித்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு சீரியஸான ஒரு மெசேஜ் பாருங்க இது. அதாவது சும்மா இருக்கிறத பத்தின மெசேஜ், ஆனா அதை நம்ம பண்றது இல்ல. ஏன்? ஏன்னா என்ன பண்றது, நம்மளுடைய கிரியேஷன் அந்த மாதிரி ஆண்டவர் படைச்ச கிரியேஷன் இல்லை. அதுக்கப்புறம் நம்மளை டியூன் பண்ணி ட்வீட் பண்ணி இது பண்ணு அதை பண்ணு ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டா பாருங்க. நம்ம டூயிங்ஸ், நம்ம நிறைய காரியங்கள் செய்துதான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றோம் கொள்ள வேண்டும் என்று தவறாய் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். டெஃபினெட்லி நாட், டெஃபினெட்லி நாட். நோ நோ நோ. இதை செஞ்சாதான் ஆசீர்வதிப்பேன் இல்லை, இருந்தா ஆசீர்வதிப்பார். அதாவது அப்பாவுடைய வீட்டுல, அப்பாவுடைய மடியில கம்முன்னு உக்காந்துன்னு அவருடைய உறவுல இருந்தாலே போதும். செய்ய வேணாம், எதுவுமே செய்யாதீங்க. ஜஸ்ட் ரெஸ்ட் இன் இஸ் பிரசன்ஸ். அவருடைய பிரசனத்துல ரெஸ்ட் பண்ணாலே போதும். இதோடைய எப்படி சொல்றது இம்பாக்ட் தெரியும். நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, இதை குறித்து ஒரு மெசேஜை பேசியிருக்கேன். அந்த அந்த யோக், அந்த நுகத்தை பத்தி என்னுடைய சேனல்ல ரெஸ்ட் இன் பிரசன்ஸ், ஆர்ஐபி ரெஸ்ட் இன் பிரசன்ஸ் பாஸ்டர் நெல்சன் கிறிஸ்டோபர் நாச்சாலே அந்த மெசேஜ் வந்துடும். அதை ஃபுல்லாவே அந்த அந்த மத்தியில பச்சை வேர்ஸ் பத்தி மட்டும்தான், எப்படி ரெஸ்ட் பண்ணலான்ற மாதிரி. ஸோ நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கடைசியா ஒரு வசனம் பார்த்து முடிக்கலாம். இதோடைய கிளைமேக்ஸ், ஓகேவா? இந்த மெசேஜுடைய கிளைமேக்ஸ் பிலிப்பியர் 4:6 மற்றும் 7 வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், திருப்பி வராரு பாருங்க. அப்பா நம்மள அரெஸ்ட் பண்றாரு பாருங்க. இந்த பேர் இது கூட கவலைப்படாது, அது கூட கவலைப்படாது, ஒண்ணுக்குமே கவலைப்படக்கூடாது. எவ்வளோ ஒரு நல்ல தகப்பன் பாருங்களேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. எப்படிங்க என் வாழ்க்கை எப்படி நடக்குதுங்க? கவலைப்படாத, நான் தான் போட்டு நீ ஏன் கவலைப்படுற? கவலை எப்படி உங்க ஹார்ட்ல என்ட்ரு ஆகலாம்? ஆத்மா எப்படி கவலைப்படலாம்? நான் படைச்சது வேறையாச்சே, லேஸ்ல கவலைப்படக்கூடாது. போனா போட்டோம், அது இல்லைன்னா இன்னொன்று அப்படிதான் கெத்தா இருக்கணும் இல்லையா? இது இல்லைன்னா இல்லை, இது இன்னைக்கு நடக்கலாம் நாளைக்கு நடக்க போகுது. நான் ஆண்டவரை நம்புறேன், நான் என்னோட சூழ்நிலையை நம்ப போறது, நான் ஆண்டவரை நம்புறேன். அதுல என்ன இருக்கு? அந்த மாதிரி ஒரு கெத்தா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா அது சுத்தி இருக்கிற எல்லாரும் பேனிக் ஆகிறோம். ஐயோ நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? அவரே அப்படியே நான் டிஸ்டர்ப் பண்ற தூங்கி இருக்கும்போது என்ன பிரச்சனை உங்களுக்கு, விசுவாசம் பத்தலையான்ட்டு சொல்லிட்டு கூலா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு. கார்த்திகை கவனு இறையாது அமைதலாரு கப்புச்சும்னு ஆயிடுச்சு பாருங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் புயலை விட இவனுங்க சத்தம் அதிகமா இருக்குது, சீஷர்களோட சத்தம். அவர் பாருங்க சும்மா ஏன் கவலை பண்ணுங்கிற, நான் இருக்கும்போது என்ன பயம் உனக்கு அப்படின்ற மாதிரி எப்படி சும்மா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு. சும்மா எவ்வளவு கெத்தா இருக்கு பாருங்க நம்மளுடைய காட். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுகிறோம் சீஷர்கள் மாதிரி. நிறைய நேரங்கள் ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னத்தை குறிச்சும் கவலைப்படாத, நாளைய குறிச்சு சுத்தமா கவலைப்படாத, என் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை குறிச்சு நீ கவலைப்படாத, நான் எதுக்கு இருக்கிறேன், பிள்ளைங்களை நடக்க வேண்டிய வழியில நடத்தினா போதும், மிச்சத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அதுல தண்ணி தெளிச்சு விட்ற சொல்ல. இதை குறிச்சு அதை குறிச்சு எதை குறிச்சும் கவலைப்படாத. எல்லா கவலைப்படலாம்னா வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, வசனம் அப்படியே முடிஞ்சல, கவலைப்படாத ஓகே பாய் அப்படி இல்லை, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கமா எல்லாவற்றையும் குறித்து, அதாவது எதெல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதோ எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, உங்களுடைய பெட்டிஷன்ஸ் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும், நல்ல முக்கியமான வார்த்தை, ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும். போன வாரம் நம்ம கத்துக்கணும் இல்லையா, நிறைய பிரேயரும் பிரைஸும் இன்டர்லிங்க்டு, ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைந்தது. அந்த ரகசியத்தை அறிந்தவர்கள் அநேகர். தாவீது ராஜா ஒரு எக்ஸாம்பிள். இந்த வசனம் சொல்லிட்டு பாருங்க, எதுக்கும் கவலைப்படாத, எப்படி நான் அப்ப என்ன பண்ணணும், உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும், ஓகேவா? வேண்டுதல் ஜபத்தினாலும் தனி, வேண்டுதல் தனி, வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அங்க இங்க சொல்லின்னு இருக்காத, இந்த சிஸ்டர் அந்த பிரதர் கிட்ட சொல்லாத. மெயினா நீங்க நல்ல ஆவில முதிர்ச்சி அடைந்த ஆளா இருந்தீங்கன்னா பாஸ்டர்ஸ் கிட்ட கூட ஷேர் பண்ணுங்க. அவசியமே கிடையாது ஷேர் பண்ணாதீங்க. எங்க சர்ச்சில் விசுவாசிக்கிட்ட ஹவுஸ் வச்சு போனா ஜப குறிப்பு என்ன அப்படின்னு கேட்பமே தவிர, எல்லாம் ஜப குறிப்பே எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்லாம் சொல்றதே இல்லை. ஏன் சொல்றது இல்லைன்னா, அவங்க நல்லா முதிர்ந்த கிறிஸ்தவர்களாக தான் இருப்பாங்க. அதனால நீங்க உங்களுக்காக ப்ரே பண்ணுங்க, ஆண்டவர் கேட்பாருன்னு சொல்லிட்டு அவங்கள எம்பவர் பண்ண வேண்டியது தான் எங்களுடைய வேலையா இருக்கே தவிர, நீ பண்ணலாம் கேட்க மாட்டாரு, என்கிட்ட சொல்லி நான் பண்றேன் அந்த இது இல்லை. புது ஆத்துமாக்களா, சில பேருக்கு ப்ரேயரே பண்ண தெரியாது ஆட்கள்லாம் இருக்கு, ஒண்ணுமே ப்ரேயரே பண்ண தெரியாது. அவங்களுக்கு ஒரு பாஸ்டரா நான் ஹெல்ப் பண்ணுவேன், ஒரு சகோதரனை ஹெல்ப் பண்ணுவேனே தவிர மற்றபடி இல்லையா. ஏன்னா வசனம் சொல்லுது, ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், நாட் டு ஹியூமன். ஓகேவா? இன்டர்செஷன் ப்ரேயர் ரொம்ப நல்லது, பரிந்து பேசுகிற ஜபம் எல்லாம் நம்ம ரொம்ப நல்லது. பட் ஜபம் பண்ண தெரிஞ்சவங்க, அவரை கூட உறவுல இருக்கிறவங்க தயவு செஞ்சு அவர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா டீல் பண்ணுங்க. அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் இல்லை, விஷயங்களும் லேஸ்ல லீக் ஆகாது. ஹல்லேலூயா.
அப்படி பண்ணீங்கன்னா அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் யாரும் யோசிச்சே பார்க்க முடியும், யாருமே உலகத்துல எந்த மனுஷனும் கொடுக்க முடியாத ஒரு தேவ சமாதானம் உங்கள் எதை ஆளுமா இருதயங்களை பாத்தீங்களா வருதா? ஆத்துமா சார்ந்து எல்லா புத்திக்கும், புத்தியும் இங்கதான் இல்லையா? சாரி, நான் இங்க காட்டேன், இங்க எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தை, புத்தி இருதயம் சிந்தை, ஓகே, சிந்தனை, சிந்தனைகள், சாரி, சிந்தனைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு பாருங்க, எவ்வளவு இயேசு கிறிஸ்து அவரே ஒரு சமாதான பிரபு. சமாதான பிரபுக்குள்ள இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளுங்க. சமாதான பிரபுக்குள்ள, சமாதானத்தின் முழுமைக்குள்ள நம்ம மேல இருக்கிற அந்த 6ஆம் வசனத்தை ஃபாலோ பண்ணி பெட்டிஷன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கொடுத்து ஸ்தோத்திரத்தோடைய கூடிய விண்ணப்பங்கள்லாம் வேணும் தேவனத்துல தெரியப்படுத்தணும்னா அவன் ஒரு மாபெரும் சமாதான பிரபுவாகிய இயேசுக்குள்ள, அதுக்குள்ள ஒரு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் திருப்பி மேலே சமாதான பிரபுவாகி இயேசு கிறிஸ்து அவருக்குள்ள நடக்கிற ஒரு ப்ராசஸ். அப்போ அதுக்குள்ள தேவ சமாதானம் அதுக்குள்ளதான் நம்ம ஹார்ட், ஓகே, உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. இதை விட ஒரு பெரிய அஷூரன்ஸ் எதுவுமே இல்லை. இப்ப நான் சொல்றத நான் ஒரு சில வரிகள் சொல்லுவேன், உங்கள் இதயத்துல கை வச்சு நீங்கள் சத்தமானா பக்கத்துல இருக்கிறவங்க அலற அளவுக்கு இல்லை, உங்க காது கேட்கிற அளவுக்கு, ஓகேவா, அறிக்கை மாதிரி தயவாக கேட்டுக்கொள்றேன். மெசேஜ் முடிய போகுது. ஓகே, மேல குறிப்பிடப்பட்ட வசனத்தின் விளைவு தான் நான் பேச போறேன். என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ரெடியா இருக்கீங்களா? என் ஆத்துமா கவலை இல்லாத ஆத்துமா, ஓகேவா. ரெண்டாவது, என் ஆத்துமா விண்ணப்பிக்கும் ஆத்துமா. மூன்றாவது, என் ஆத்துமா ஸ்தோத்தரிக்கும் ஆத்துமா. நான்காவது, என் ஆத்துமா துதிக்கின்ற ஆத்துமா. என் ஆத்துமா ஜெபிக்கும் ஆத்துமா. என் ஆத்துமா சமாதானம் உள்ள ஆத்துமா. ஆமேன். ஷாሎም. மேல சொன்ன மாதிரி மேல உள்ள வசனத்தின் பிரகாரமாக நம்மளுடைய ஆத்துமாக்கள் வருகிற நாட்கள் இந்த செகண்ட் துவங்கி நான் இயேசு நாமத்துல ஃபீல் பண்றேன் அந்த சமாதானத்தை உங்க மேல, உங்களுடைய ஆத்மாவில் எஸ்பெஷலா நம்மளுடைய ஆத்துமாக்கள் கவலை இல்லாத ஆத்துமாக்களா இருக்கத்தக்கதாகவும், விண்ணப்பிக்கின்ற ஒரு ஆத்துமாக்களாகவும், ஸ்தோத்தரிக்கின்ற ஒரு ஆத்துமாக்களாகவும், துதிக்கின்ற ஒரு ஆத்துமாக்களாகவும், ஜபிக்கின்ற ஒரு ஆத்மாவும், சமாதானம் பரிபூர்ண சமாதானம் உள்ள இந்த ஷாሎም சமாதானத்தினால நிரப்பப்பட்ட ஒரு ஆத்துமாக்களாகவும் இருக்கு. இயேசு நாமத்தில் நம்மளோட வாழ்த்துக்களை பிளஸ் பண்றேன். இந்த வார்த்தையின் பிரகாரமாவே உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.